ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற மேலமையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியை ஒட்டியே இருக்கிற முனீஸ்வரன் கோவிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அந்த கோவிலுக்கு நேற்று வந்து திருவிழா நடந்திருந்தது. வேறு லெவலாக கறி விருந்து படையல்னு அமக்கலப்படுத்திட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஆலப்பாக்கம் ஏரி இருக்கும். அந்த ஏரியை பார்த்து காவல் காக்கிற மாதிரியே இங்கே வந்து முனீஸ்வரர் சுவாமி இருப்பார். பார்க்கறதுக்கே அப்படியே கம்பீரமாக இருப்பார். இந்த கோவிலுக்கு மேல் கூரை அப்படின்றது கிடையாது. பொதுவாகவே முனீஸ்வர சுவாமி வந்துட்டு வெட்ட வெளியில் தான் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதனால் இங்கே இருக்கிற சாமிக்கு மேல் கூரை கிடையாது. மழையிலையும் வெயில்லையும் அவர் அந்த மரத்தடியிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். படையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நுங்கு, புதுசாக விளைஞ்ச வேர்க்கடலை, நெல்மணி, அதுக்கப்புறம் அந்த மிட்டாய் இதெல்லாம் வைப்பாங்க. முக்கியமாக வந்துட்டு முனீஸ்வரருக்கு பொரிக்கடலை வைப்பாங்க. இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சித்திரை வைகாசி மாதத்தில் எந்தெந்த பழங்கள், காய்கறிகள், எந்தெந்த விஷயம்லாம் சீசனில் இருக்கோ அது எல்லாமே வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். முக்கியமான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே பிடிச்ச சுருட்டும் சாராயமும் கண்டிப்பாக இடம்பெறும் இந்த மாதிரி படையல்ல. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பட்டாசுகள் வெடித்து அமக்கலப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த படையல் போடுற டைமில் மழை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த இடம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. ஆனால் பந்தி வைக்கிற இடம் வந்து ரொம்பவே ட்ரையாக நல்லா தான் இருந்தது. நாங்களாம் கொஞ்சம் முன்னாடியே போய் உட்காந்துட்டோம். போன வருஷம் நான் போகலான்னு நினைக்கும் போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால் போக முடியல. அதனால் இந்த வருஷம் நான் எப்படியாவது போயே தீரணும் அப்படின்றதுக்காக வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். என் பொண்ணுக்கு இந்த இலை வச்சு சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இவ்வளோ பெரிய டயட்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சமபந்தியில் உட்காந்து சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட்டே தனிங்க. அதனால் நானுமே டயட்டெல்லாம் மறந்துட்டு பந்தியில் உட்காந்தாச்சு. எங்கள் அப்பா வந்திருந்தார், அவரையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் டொனேஷன் கேட்கும்போது சொல்லுமா நானும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக இந்த உணவு திருவிழா வந்து நேற்று நிறைவடைஞ்சது. ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு முனீஸ்வரரை பார்த்துருந்தோம். இது வந்து எங்கள் வீட்டு பந்தி தான். என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு பயங்கர அமக்கலப்படுத்திட்டு இருந்தாங்க. எங்கே மழை வந்துருமோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயந்தோம். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பந்தி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீடு போய் சேர்ந்து ஒரு 1 hour கழிச்சு தாங்க நைட்டு மறுபடியும் மழை வந்துச்சு. எவ்வளோ பெரிய சக்தி இல்லை. கண்டிப்பாக முனீஸ்வரரோட சக்தி வந்து அந்தந்த குலதெய்வங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதாவது நமக்கு குலதெய்வமாக அவர் இருந்தார்னா தான் புரியும்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. எங்களோட குலதெய்வம் வந்து முனீஸ்வரர் தான். அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து இவரை மானசீகமாக தாத்தா அப்படின்னு தான் கூப்பிட்டுப்போம். எங்கள் வீட்டு மாடியில் கூட நாங்கள் வச்சு கும்பிடுறோம். அவருடைய வைப்ரேஷனை எங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேருக்கு குலதெய்வம் வந்து முனீஸ்வரர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிட்டர்ன் வரும்போது முக்கணிகள் அடங்கிய இந்த பையுமே எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. சூப்பரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்